தூங்கிடாதீங்க. ஏன்னா எல்லாரும் கவர்ச்சி திட்டங்களை கொடுத்து உங்களை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு உண்டான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கிறது இந்த விஜயகாந்த் மட்டும்தான், வேற யாரும் கிடையாதுங்கிறேன். ஏன்னா பிரச்சனைன்னு வந்த உடனே எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. நான் அப்படி இல்லையா, என் தொண்டர்களுக்கும் என் மக்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனா முதல் நாளா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இருப்பேன். இதுதான் என்னுடைய குணம். ஒருவேளை நான் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் என் சொத்து வித்தாவது தர்மம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஒழிய என்னால உதவி பண்றதையும் தான தர்மங்களை மட்டும் என்னால நிறுத்தவே முடியாதுங்கிறேன். நான் கடந்து வந்த பாதை என்ன, எல்லாரும் எங்கேயா இருந்து உங்களை பாக்குறாங்க, நான் உங்களாக இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு கேட்டா தேமுதிகவில் தான் இருக்காங்க. எல்லாரும் விஜயகாந்த் கட்சிக்கு போயிட்டாங்களே, இங்க யாரும் இல்லையா, நிறைய பேர் வருத்தப்படுறாங்களே. எங்க கிட்ட உண்மை இருக்குங்கிறதுனாலதான் இந்த மக்களும் என் இளைஞர் பெருமக்களும் என் தொண்டர்கள் வந்து குவியறாங்களே. இது போதும். எல்லாரும் உங்ககிட்ட ஆட்சி பிடிக்க நினைக்கிறாங்க. நான் அப்படி இல்லை. மக்களாகிய உங்க உள்ளங்களை பிடிச்சா போதும் நினைக்கிறேன். இதனால் வரைக்கும் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் எங்கிட்ட இருக்கிற தைரியத்தை மட்டும் யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. என் தொண்டர்களும் அதே மாதிரிதான். அன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள்லாம் சொன்னாங்க, நான் கட்சி ஆரம்பிச்ச நிறைய பேர் சொன்னாங்க 70வது கட்சியோட 71வது கட்சி நான் இன்னைக்கு தாராளமா சொல்லிட்டு போன்னு விட்டுட்டேன். ஆனா இது 70வது கட்சியும் இல்ல 71வது கட்சின்னு சொல்லி அன்னைக்கு விருதாச்சலத்தில் ஓட்டு போட்ட மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மக்களை இன்னைக்கு நான் பாதத்தை தொட்டு வணங்குறேன். அப்புறம் சொன்னாங்க 10ஓட 11 அத்தோட இது 1. அப்ப 71வது கட்சின்னு சொன்னவங்கள இது 1ஆம் நம்பர் கட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா? இதைத்தான் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு தேர்தலும் இதுதான். மக்களை நீங்க வர்றீங்க போறீங்க இந்த தேர்தல் இப்படி இருக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு தடம் உரசு சின்னத்துக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பினை தாருங்களே மக்களை நான் கேட்கிறேன். உங்களுக்காகத்தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். ஏனென்றால் மற்றவங்களுக்காக எப்படி போயிருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லையா, மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த கனமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. என் மக்களுக்காக துணிச்சு நான் நிக்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க. இவங்க வருவாரு போவார் அப்படின்னு. அப்படி இல்லை, உங்களுக்காக தான் நான் நிற்கிறேன். இதனால் வரைக்கும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயிகளுக்கும் விவசாயிக்கு உண்டான வாழ்வாதாரங்கள் இந்த அரசாங்கம் ஏதாவது பண்ணியிருக்கா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. கேட்டா ஏமாத்துற மாதிரி சொல்றாங்களா? மக்களாகி நீங்க சிந்திக்கணும். ஒரே ஒரு தடம் முரசு சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்களே மக்களேன்னு கேட்கிறேன். தங்க தட்டுல வச்சு தாளாடுறீங்கிறதுக்காக உங்களை அரசியலுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க பனைமரம் ஏறவங்களுக்கு தென்னை மரம் ஏறவங்களுக்கு எது வழி பண்ண மாட்டாங்க. வழி பண்ற மாதிரி நடிப்பாங்க. இந்த மக்களாகிய உங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக நினைக்கிறாங்க. ஆனால் நீங்க தெளிவா இருக்கிற மக்களே, உங்களுக்கான கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏன்னா நான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இலவசங்களையே நிறைய கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இலவசங்கள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இத்தனை தாய்மார்கள் இதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்களா, நிறைய பேர் இவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? கிடையாது. காரணம் கேப்டன் இதெல்லாம் வரைக்கும் உங்களை எல்லாம் நினைச்ச சில நேரங்கள் எனக்கு கண்ணீர் தான் வருது. எப்படியா இந்த மக்களை காப்பாற்றணும், இந்த மக்களுக்கு உண்டான திட்டங்களை ஏதாவது செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு எல்லாருமே கிண்டல் அடிச்சாங்க. இன்னைக்கு அதை 3 அரசாங்கம் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட், டெல்லி கவர்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற அந்த என்னுடைய திட்டங்களை உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்களே, அது போதுமே. அதுவே எனக்கு முதல் கண் என்ற வெற்றின்னு தான் பார்க்கிறேன். எல்லாரும் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா நான் ஒரு ஆள், நீங்க பல லட்சம் பேர் இருக்கீங்க. சில நேரத்துல பார்க்கலாம், சில நேரத்துல பார்க்காம இருக்கலாம். தேர்தல் நேரத்துல முடிவுகள் எப்படி வேணா இருக்கலாம். மக்களாகிய நீங்க தெளிவா இருக்கிறீங்கிறது தான். இங்க கட்டியிருக்கிற பேனரும் இந்த கொடிக்கும் இதெல்லாம் சாதாரண காசா? என் தொண்டர்களும் என் இளைஞர் பெருமக்களும் தினந்தோறும் கஷ்டப்பட்டு கயிறு கட்டியிருக்காங்க. அது கயிறு இல்ல, என் தொண்டர்களுடைய உழைப்பினுடைய நரம்பு கயிறாகத்தான் நான் பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன், எல்லாம் ஏமாத்துறாங்க மக்கள். நீங்க தெளிவா இருக்கணும். ஒரே ஒரு தடம் முரசு சின்னத்துக்கு வாய்ப்புகளை நீங்க தரணும். வரப்போற சட்டசபை தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
எந்த பக்கம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் மக்களாகிய நீங்க ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழன் என்று சொல்லடா, தலையில் நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்கள் கூறிக்கொண்டு இதா வரையில் எனக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பையும் வரவேற்றம் கொடுத்த திருப்பூர் கோவை மாவட்ட கழக செயலாளர் சண்முக வடிவேல் அவர்களுக்கும் மாவட்ட கழக தொண்டர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழக தொண்டர்களுக்கும் பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் சிற்றூர் கழக நிர்வாகிகளுக்கும் மாணவர் அணிக்கும் மருத்துவர் அணிக்கும் தொண்டர் அணிக்கும் தொழிலாளர் அணிக்கும் விவசாய அணிக்கும் இளைஞர் அணிக்கும் மகளிர் அணிக்கும் அனைத்து அணியினருக்கும் மனமார்ந்த நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் மக்களாகிய உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தான் என்கிற வரலாறு இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தாய்மார்களே, நிறைய பேர் வந்திருக்கீங்க, பத்திரமா போகணும். நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் உங்க மாவட்ட கழக செயலாளர் சண்முக வடிவேல் அவர்களுக்கு போன் போட்டு கேட்டுட்டு இருப்பேன், தூங்க மாட்டேன். இளைஞர் பெருமக்களை மகளிர் அணியை பாதுகாத்து பத்திரமா கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்களுடைய கடமை என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே.